எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சபீஸ் டியூப். இன்றைக்கி நம்ம சேனலில் மலேசியாவோட கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போகிறோம். அன்றைக்கி லஞ்செல்லாம் முடிச்சு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் ஆஃப்டர்நூன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 4 மணி போல் கிளம்பிட்டோம். ரொம்ப எக்ஸைட்டடாக கிளம்புறோம். பிகாஸ் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நாங்கள் ஷாப்பிங் பண்ண தான் போகிறோம். நேராக இப்போ எங்கே போக போகிறோன்னா மஸ்ஜித் இந்தியா போக போகிறோம். ஸோ மெட்ரோ ஸ்டேஷனில் தான் போக போகிறோம். ஸோ பக்கத்துலேயே மெட்ரோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். மெட்ரோ வந்தாச்சு. இங்கே டிக்கெட் எடுத்துட்டோம். ஸோ ஒரு ஆளுக்கு 2.5 ரிங்கெட் வந்துச்சு. ஸோ 4 பேருக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு. இங்கே எடுத்து முடிச்சுட்டு நேராக நம்ம ட்ரெயின் ஏறணுன்னாக்கா நெக்ஸ்ட்டு ஒரு 2 ஸ்டாப்பிங்கில் மஸ்ஜித் ஜமக் ஸ்டாப்பிங்னு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு இறங்கிட்டோம்னாக்கா அது இறங்கினோடனே மஸ்ஜித் இந்தியா அந்த ஏரியாவுக்கு போயிடலாம். அங்கே தான் நம்ம நிறைய அந்த ஜுவல்லரி ஷாப்பு, அந்த நம்ம ஜப்பான் சாரீஸ்லாம் வேர் பண்ணுவோம்ல அந்த ஷாப்பு, ஹனிஃபா ஷாப்பிங் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அண்ட் நிறைய கொஞ்சம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கும் பண்ணலாம். ஸோ போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் கிளம்பியிருக்கோம். ஸோ மஸ்ஜித் ஜமக் ஸ்டேஷன் இறங்கிட்டோம். ஸோ இங்கே இறங்கினோடனே பார்த்தோன்னாக்கா ஜமக் மஸ்ஜித் பக்கத்தில் இருக்கும். நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கேருந்து வெளியாகிட்டு அது கொஞ்சம் வெளியே அப்படியே பார்த்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து ரோடை க்ராஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த மஸ்ஜித் இந்தியா ஸ்ட்ரீட் ஷாப்பிங் எல்லாமே வந்துடும். நிறைய ஸ்ட்ரீட் ஷாப்பிங் இருந்தது. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே. மோஸ்ட்லி ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஈவினிங் டைமில் தான் வந்திருக்கோம். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் கூட எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைசின் இந்த கல்லை தூக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் இந்த ஏரியா வந்தோடனே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக முஸ்லீம் ஷாப்ஸ் தான். நிறைய ஹிஜாப்ஸு, அப்புறம் மாடஸ்ட் வேர்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. நிறைய இப்போ மாடஸ்ட் வேர் நமக்கு பேண்ட் வித் டாப் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நிறைய இருந்தது. ஹிஜாப்ஸுமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் இருந்தது. பட் எல்லாமே பார்த்தோன்னா தூடங்க மாதிரி தான் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். அது நமக்கு மோஸ்ட்லி யூஸே ஆகாது. பிகாஸ் அது ட்ரையாங்கிள் மாதிரி மடித்து போடுற மாதிரி இருக்கும். நமக்கு எப்பவுமே ஸ்கார்ஃப் அந்த லாங் ஹிஜாப் மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். ப்ளஸ் அங்கே இருந்தது எல்லாமே 2 மீட்டர்ஸ் ப்ளஸ் தான் இருந்தது. ப்ளஸ் பிளெயின் ஷிஃபான் ஹிஜாப் இருந்தாலுமே அதுவுமே பார்த்தோன்னாக்கா ப்ரைஸ் அதிகமாக இருந்தது. நம்ம ஊரில் அதை விட இன்னும் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும். அதுவும் நாங்கள் டீலர்ஷிப்லாம் எடுத்து பண்ணுறதுனால எனக்கு இன்னுமே கம்மியாக கிடைக்கிறதுனால அது ரொம்ப ப்ரைஸியாக தெரிஞ்சுது. மற்றபடி தூடோங்க டிசைன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. அந்த மாடஸ்ட் வேர் ட்ரெஸ்ஸஸ் அதுவுமே நல்லா சூப்பராக வச்சுருந்தாங்க. அது எல்லாமே பார்கெயின் பண்ணி சூப்பராக வாங்கலாம் ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில். அண்ட் இந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தோன்னா ஃபுல்லாகவே ஷாப் இருந்தது. அபாயா ஷாப் கூட இருந்தது. அண்ட் நிறைய மாடஸ்ட் வேர் ட்ரெஸ் ஷாப்பு, அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் மத்தர் அதெல்லாம் சேல் பண்ணுற மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அண்ட் தென் ஜுவல்லரி ஷாப், அந்த எஸ்எம்எஸ் சீன் ஜுவல்லரிஸ்லாம் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறேன். நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அந்த கடை நேர்லேயே பார்த்துட்டேன். அந்த ஷாப் அண்ட் ஜாஸ் அல்காஸ் எல்லாமே இங்கே தான் மலபார் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இங்கே தான் ஹனிஃபா ஷாப்பிங்கும் இருக்குது. ஸோ அதுக்கு தான் அடுத்து போக போகிறோம். அண்ட் திடீர்னு பார்த்தோன்னாக்கா மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லோரும் ஓரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் குடம் இருந்ததுனால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டோம். இல்லைனாக்கா அதுவே கொஞ்சம் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்பப்போ திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு நார்மல் ஆகிடுது. ஸோ நாங்கள் நேராக உள்ளே வந்தாச்சு. ஹனிஃபா உள்ளே வெளியே ஷூட் பண்ண அந்த கிளிப்ஸ் காணும். வந்தோடனே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஜுவல்லரி தான் வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே இயரிங்ஸ் எல்லாம் சுற்றிட்டு இருக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரோடியம் மிக்ஸ்டு. அதை வேறு ஒரு டிசைன் தான் நான் ஊரில் நாராயணன் ஜுவல்லரி மயிலாடுதுறையில் வாங்கியிருந்தேன். அங்கே மோஸ்ட்லி வந்துடும். இங்கே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த டிசைன்ஸ் அங்கே வச்சுருவாங்க. இன்னுமே இன்கார்பரேட் பண்ணி இன்னும் சூப்பராக வச்சுருப்பாங்க. அதனால் ஊரில் வாங்குறது பெஸ்ட்டு. இங்கே கொஞ்சம் தான் ப்ரைஸ் டிஃபர் ஆகுது. ப்ளஸ் டேக்ஸ் எல்லாமே வந்துடுது. அதனால் ப்ரைஸ் எல்லாமே ஊரில் வாங்குறது இங்கேயுமே ஈக்குவல் ஆகிறதுனால நாங்கள் கோல்டு பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணலை. ஸோ அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஆனால் சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் தென் அதே ஃப்ளோரில் பார்த்தோன்னாக்கா ஜுவல்லரிக்கும் இன்னொரு சைடில் இந்த மாதிரி நிறைய பர்ஃப்யூம்ஸ், அந்த ஹேர் அக்சசரிஸ், ஹேண்ட் பேக்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் இங்கே பார்த்தோன்னா ஹேர் கிளிப்ஸ்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா முன்னாடி நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சிங்கப்பூர், மலேசியா, துபாயிலேருந்தெல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அப்போதைக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் நம்ம ஊரில் கிடைக்காதது என்ன அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போலாம் ஆன்லைன் ஷாப்பிங் வந்ததுக்கப்புறம் இன்னுமே நல்ல இம்போர்ட்டட் நார்த் இந்தியாவில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட நமக்கு ஈஸியாக கிடைக்குது. அதனால் இங்கெல்லாம் வாங்குகிற இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நம்ம ஊர்லேயே சூப்பராக கிடைக்கும். அண்ட் ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது. ஹேண்ட் பேக்ஸ் நான் சொன்ன மாதிரி இங்கே சூப்பர் கலெக்ஷன்ஸ் நல்லா செம்மையாக இருந்தது. நல்லா இம்போர்ட்டட் பேக்ஸ் எல்லாமே. குவாலிட்டி ஆஃப் த பேக் நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸி தான். இங்கே ஃபிக்ஸட் ப்ரைஸ். நம்ம பெட்லின் ஸ்ட்ரீட்டில் வாங்கின மாதிரி பார்கெயின் பண்ணி வாங்க முடியாது. பட் நல்லா இருந்தது. எல்லாம் பெருசாக பிராண்டட் கிடையாது. பட் அதோட குவாலிட்டி ஆஃப் த பேக் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ப்ரைஸி தான். என் மதனில் ஒரு பேக் பிக் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் தென் பேக்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் போச்சு. எனக்கு பேக்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்தது. வாலெட்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. பட் வாலெட்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு இங்கே ப்ரைஸு.
நான் வெளியவே வந்து அங்கே ஸ்ட்ரீட் ஷாப் இருந்துச்சு இல்லையா, மஸ்ஜித் அந்த ரோடு கிராஸ் பண்ணி வரும்போது அங்கேயும் ஒரு பேக் ஷாப்பில் வந்து ஒரு வாலெட் ஒன்று வாங்கினேன். சூப்பராக இருந்தது. பார்கெயின் பண்ணி வாங்கினேன், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு வாலெட் வந்து இங்கே வந்து 75 ரிங்கெட்ஸ் கிட்ட போட்டாங்க. ஸோ அதோட ஹாஃப் ப்ரைஸ் தான் நாங்கள் வாங்கினேன். ஸோ வெளியே வாங்குறது இந்த மாதிரி ஐட்டம் பெஸ்ட்டு. பட் சில ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கிடைக்காதுங்கும் போது இந்த மாதிரி ஷாப்ஸில் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் தென் இதெல்லாம் பார்க்கும்போது சின்ன வயசு மெமரி தான் வந்தது. ஸோ அப்போ தான் வந்து இதெல்லாம் கொண்டுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போது நம்ம ஊர்லேயெல்லாம் சூப்பராக கிடைக்குது. ஸோ இங்கே பர்ஃப்யூம்ஸ் அண்ட் இந்த மாதிரி பவுடர் ஐட்டம்ஸ், சோப்பு இதெல்லாம் வந்து இங்கே இருந்தது. அண்ட் பேஸ்மெண்ட்டில் ஒரு ஃப்ளோர் இருந்தது. இங்கே வந்துட்டு பார்த்தோன்னா ஃபுல்லாக சாக்லேட்ஸ், நட்ஸு, ஸ்பைசஸ்ஸு, அப்புறம் வேறு என்ன அந்த மாதிரி பிஸ்கெட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அந்த டின் பிஸ்கெட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது. இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து பார்க்க நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் இங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான குக்கீஸ் எல்லாமே இங்கே இருந்தது. க்ரீம், வித்தவுட் க்ரீம், பட்டர் குக்கீஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹப்ஸிங்கோட க்ரீம் கிராக்கர்ஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இங்கே கிடைக்கிது. நிறைய ஷாப்ஸ்லேயும் வச்சுருந்தாங்க. அதை வாங்கி தான் நாங்கள் ஒரு வாரம் வந்து இங்கே காஃபி பிஸ்கெட் வந்து வச்சு ஓட்டினோம். அண்ட் தென் நீங்கள் கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கணும். அண்ட் இந்த சாக்லேட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் கேட்பரி வந்து டைரி மில்க் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே உள்ள குவாலிட்டி, நம்ம ஊர் குவாலிட்டியோட சாக்லேட்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஊரை விட இங்கே நல்லாயிருக்கும். டைரி மில்க் வந்து நல்ல கம்மி ப்ரைஸ்க்கே இருந்தது ஊரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் டைரி மில்க்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கிட்டோம். இந்த ஸ்பைசஸ்மே வந்து கண்டிப்பாக இங்கே வாங்கலாம். ஸ்பைசஸ், நட்ஸ் எல்லாமே நான் வந்து பட்டை, அப்புறம் தென் ஏலக்காய் அதெல்லாம் வந்து வாங்கினோம். அப்படி நட்ஸ் பொறுத்த வரைக்கும் வீட்டில் நிறைய இருக்கிறதுனால இப்போ எதுவும் தேவைப்படல. இப்போ ரீசெண்டாக தான் நிறைய வாங்கி வச்சுருந்தேன். அதனால் வந்து அது எதுவும் வாங்கலை. பட் ஸ்பைசஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கலாம். அண்ட் மற்றபடி எல்லா இடத்துலையுமே அதே தான் வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக இந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே ஸ்பைசஸ் அண்ட் சாக்லேட்ஸ் தான். அண்ட் அங்கே எல்லாத்தையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து போனோம். அண்ட் இங்கே வந்து அகரகரும் வந்து வாங்கணும். அகரகர் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி மலேசியா, சிங்கப்பூர்லேருந்து வரது நல்லாயிருக்கும். ஸோ அகரகரும் வந்து வாங்கியாச்சு.
அண்ட் தென் அப்பர் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு பார்த்தோன்னாக்கா ஃபுல்லாக ஜப்பான் சாரீஸ் எல்லாமே இருக்கும். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக போனேன். எனக்கு கண்டிப்பாக நம்ம பார்த்து சூப்பராக வாங்கிடணும். எனக்கு ஜப்பான் சாரீஸில் நாவல் சாரீஸ் நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா, அதிலே சிக்னேச்சர்னு சொல்லுவாங்க இங்கே கிடைக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த சாரீஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கோம். மற்றபடி நம்ம ஊரில் கிடைக்கிற அந்த ஆர்ட் சில்க் சாரீஸு ஸ்டோன் ஒர்க் சாரீ அதுவுமே இங்கே வச்சுருக்குறாங்க. பட் இங்கே ஸ்பெஷல் பார்த்தா ஜப்பான் சாரீஸ் தான் நம்ம ஊரில் கிடைக்காது. இங்கே இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் குவாலிட்டி மாதிரி. நம்ம ஊரில் விற்கிற நாவல் சாரீ அப்படின்னா ஃபஸ்ட் காப்பி மாதிரி. இதை பார்த்து டிசைன்ஸ் அப்படியே போடுவாங்க, ஜரியும் அப்படியே போடுவாங்க. பட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக கிடைக்கும். பட் இதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. இதோட கிளாத் துணி நாவல் சாரியை விட இன்னுமே ஸ்பெஷலைஸ்டாக இன்னுமே நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப நேரம் நானும் மதுரனாவும் ஆராய்ச்சி பண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக டக்குன்னு ஆளுக்கு பிடிச்ச மாதிரி சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டோம். கொஞ்சம் சாரீஸ் எங்களுக்கு முன்னாடியே வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ புது மாடலாக சாரீஸ் தனியாக வச்சுருந்தாங்க, எடுத்தாங்க. அண்ட் நம்ம ஊரில் ஆல்ரெடி இருக்கிற நாவல் சாரீ டிசைனுமே இருந்தது. அதிலே கொஞ்சம் ப்ரைஸி, பிகாஸ் இது ஒரிஜினலுங்கிறதுனால. இந்த சைடு ஸ்டோன் சாரீஸுமே ரூலில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எந்த சாரீ வேணுமோ கேட்டோன்னா நமக்கு கட் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் இங்கே ஸ்பெஷலே. அண்ட் தென் சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டோம், எல்லா திங்ஸும் பில் பண்ணிவிட்டு வெளியாகிட்டோம். வெளியாகும் போது டைம் ஒரு 7 o'clock இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெளியே வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே போனோம். இங்கே ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும். ஸோ அங்கே போய்ட்டு ஏதாச்சும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபுல் ஷாப்பிங் முடிச்சா கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு, அதனால தான். அண்ட் இன்னமும் தெரியல, ஈவினிங்க்கு அப்புறம் நல்லா கூட்டமாக இருக்கும்னு பார்த்தா எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி மலாய் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நிறைய சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் முந்தின அளவுக்கு இப்போ ஷாப்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். கம்மியாக தான் ஷாப்ஸ் இருந்தது. எனக்கா இப்போ நிறைய நான் மலாய் ட்ரெஸ் போட்டு யாரையுமே பார்க்கல. அது பாஜுக்ரோன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அந்த ட்ரெஸ் போட்டு யாரையுமே பார்க்கல. நான் கவுண்ட் பண்ணிடலாம், ஒரு 2-3 பேர் தான் பார்த்தேன். இப்போலாம் மோஸ்ட்லி டாப் வித் பேண்ட் அப்படி தான் நிறைய பேர் போடுறாங்க. அந்த பாஜுக்ரோன் ட்ரெஸ் போட்டு நான் யாரையுமே பார்க்கல. அண்ட் தென் இங்கே நிறையா ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருக்குது. ஸோ ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தோம். பட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும், இது எந்த மீட்டில் பண்ணியிருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவங்க ப்ரான் வச்சுருக்காங்க, சீ ஃபுட்லேயே நிறைய வச்சுருக்குறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு சீ ஃபுட் அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் சிக்கன் மட்டும் தான் மோஸ்ட்லி போவாங்க. ஸோ மட்டன் வாங்கினா அது இந்த டேஸ்ட்டில் இருக்குமோ, ஸ்மெல் வருமோ, பிகாஸ் பீஃபும் வச்சுருப்பாங்க. பீஃப் என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் ஃபுட்டு வெளியே வந்துட்டாலே நல்லா யோசிச்சு பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அப்படியே ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம் என்னெல்லாம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய ஃப்ரூட்ஸ் ஷாப் நிறையா இருந்தது. அண்ட் இங்கே ஒரு ஷாப்பில் சிக்கன் முர்த்தபா சேல் பண்ணியிருந்தாங்க. இவங்க லோக்கல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அன்றைக்கி ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்டோம். ஸோ இங்கே எப்படி பண்ணுறாங்க டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. அதனால் இங்கே ஒரு முர்த்தபா வாங்கிக்கிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி தவாவில் போட்டு தான் மடிக்கிறாங்க. நம்ம ஊரில் மடிச்சுட்டு அதை தவாவில் போடுவோம். பட் இவங்க தவாவில் உள்ள ஸ்டஃபிங் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் மடிக்கிறாங்க. பார்க்கவும் நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. 5 ringgits தான். ஆக்சுவலாக நாங்கள் போனது சண்டே. அன்றைக்கி கண்டிப்பாக கூட்டம் இருந்திருக்கணும். பட் ஏன்னு தெரியல, சுத்தமாக கூட்டமே இல்லை. ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது. நாங்கள் போன ஈவினிங் டைம் அப்போ கூட கொஞ்சம் நிறைய ரஷ்ஷாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா டைம் ஆக ஆக யாரையுமே காணும். மேபி வீக்கெண்ட் வந்தால் சண்டே ஈவினிங் அப்புறம் யாரும் வரமாட்டாங்க போல இருக்குது. யாரையும் காணும். அண்ட் தென் நாங்களும் ஒரு இடத்துல உட்காந்து வாங்கின ஃபுட்டெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் தென் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி, பிகாஸ் டைம் ஒரு 8:30 இந்த மாதிரி ஆயிடுச்சு. 8:45 கிளம்பலான்னு பார்த்தாக்கா திடீர்னு எல்லா ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா 8:45க்கு ஷாப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கா இவ்வளோ சீக்கிரமாக க்ளோஸ், பிகாஸ் சாப்பாடு கடை மட்டும்தான் வச்சுருந்தாங்க. மற்றபடி அந்த ஸ்டோர்ஸு நகை கடைலேருந்து எல்லாத்தையுமே ஒரு 8:30க்குலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னே தெரியல, என்ன ரீசன் இல்லை. அன்றைக்கி ஏதாச்சும் பர்டிகுலர் டே சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களா இல்லை எப்போதும் இப்படி தாங்களான்னு தெரியல. ஸோ 8:45க்கு எல்லாத்தையும் இழுத்து மூடிட்டாங்க. அதுக்கு மேலே அங்கே டைமும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது போல இருக்குது.
அண்ட் தென் மெட்ரோவில் தான் வந்து வீட்டுக்கு போகணும். ஸோ வீட்டுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு 9:30 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நான், ஃபைசன், என் ஹஸ்பண்ட் எல்லாமே. மதர் இன் லாக்கு மட்டும் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஏதாச்சும் வாங்கணும். ஸோ அங்கே எதுவுமே இல்லை. ஸோ அதனால் வந்து இறந்ததுக்கப்புறம் நான் மட்டும் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு சாப்பாடு வாங்க போயிட்டேன். என் ஹஸ்பண்ட், மதர் இன் லா, ஃபைசன் எல்லாம் பேகேஜ்லாம் நிறையா இருந்ததுனால ஸோ அவங்க எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறம் ஃபுட் வாங்கிட்டு வீட்டுக்கு போனேன். அவ்வளோதான் இந்த விளாக் வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.